ஹாய்மா. மேம். நரிட்டோ சிபிடன் தமிழ் 142வது எபிசோட். 141 ஹிட்டாச்சியோட அந்த பாசம் உண்மையிலே நான் வந்து அவனை இந்த அளவுக்கு நான் வந்து அவனை ரொம்ப ஹிட்டாச்சி வந்து ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். சாரி, ஹிட்டாச்சியோட ஃபேன் பேஸ் எல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வியூஸை விட உங்களோட லைக்கையும் கமெண்ட்டையும் தான் நாங்கள் வந்து நேசிக்கிறோம், விரும்புகிறோம். மறக்காமல் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் உறவுகளாக நாங்கள் எப்போவுமே எங்கள் கூட ட்ராவல் பண்ணுவோம். சாப்பிட்டே தூக்கம்னு வர்றாங்க, ஆனால் எப்படி தூக்க முடியும்? நல்லா பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. மழையோட ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியா இனாட்டா வச்சு ஏதாவது கண்டுபிடிச்சாத்தேன். மழை வேற பெய்யறதுனால சிரமம், பொண்ணு கிடைக்காது. அக்கமா இருக்கு, அக்கமா இருக்கு, நாக்கு தள்ளிடுச்சு ஓடிச்சு. எனக்கு புரியுது. சாஸ்கேவோட வாசனையில ஒரு சின்ன தடம் கூட தெரியல. எங்க இருக்க சாஸ்கே? மழைக்கு எங்க போய் தேடுவாங்க பாவம். அதத்தே இவன் போறது வேஸ்ட் ஆச்சு. அவன் தான் இவங்களுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டானே. ஆனா நாம இப்ப லீஃப் வில்லேஜுக்கு திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாஸ்கே அவ்வளவுதான், ஒண்ணும் முடியல. மறுபடியும் எல்லாம் ஒண்ணு ஓடிட்டாங்களா? இவன் சாஸ்கே என்ன பண்ற நீ? எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருக்கு. என்னைக்கெல்லாம் முழு நிலவை பாக்குறனோ அன்னைக்கெல்லாம் பழைய ஞாபகங்கள் வருது. மெமரிஸ் எல்லாத்தையும் மறக்கணும்னு கஷ்டப்பட்டு முயற்சி பண்றேன். பத்தின பழைய ஞாபகங்கள் இப்ப வருது. மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கிற நான் மறந்து போன ஞாபகங்கள் இப்போ பொறுமையா ஞாபகம் வந்துட்டு இருக்கு. உன்னை நீ கவனமா பாத்துக்கோ. அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கண்கள் சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் என்னை எதிர்த்து சண்டை போடவா? சொல்றது ஞாபகம் அந்த பழைய வாங்கிட்டு ஒரு சாரிங்க சொல்றாங்கல்ல, நல்லது. சண்டை போட்டுருக்காங்க. சின்ன வயசுலயே அப்பயே பெல்ட் எல்லாம் கட் ஆயிருக்கு போட்டதுல. காது பக்கம் கட்டி வச்சிருக்கேன். அழுகுறேன், ஏன்னா கை காயமாயிருச்சுல அவனுக்கு. அதனால அவன் வந்து ஜாஸ்தியா வந்து நினைச்சு பாக்குறேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது. அன்னைக்கு அழுகிறத பார்த்தேன். அது கற்பனைன்னு நினைச்சேன். அது உண்மைன்னு புரியல. நீ தப்பா நினைச்ச மாதிரியே நானும் தப்பா நினைச்சிட்டேன். நீங்க சொன்ன எல்லாமே உண்மைதான்னு இப்ப புரியுது. அதான் நினைச்சு பாக்குறேன், மேட்ச் பண்ணி பாக்குறேன். நீ சொன்னதுக்கு அதுக்கு என்னன்னு கண்களை ஒதுக்கிட போறியா? இல்ல, அப்படி பண்ண மாட்டேன். இத்தாச்சி பார்க்க நினைச்சதும் வருங்காலத்துல என்னை நான் பார்க்க போறதும் வித்தியாசமா இருக்க போகுது. நான் செய்யணும்னு இத்தாச்சி ஆசைப்பட்டதை செய்ய முடியாது. உச்சி ஆக்லான நான் திரும்ப கொண்டு வருவேன். ஆனா திட்டம் என்னோடது. போச்சுடா, இப்பெல்லாம் பண்ணாதுடா, அண்ணனுக்கு த்ரோ பண்ணாதுடா. கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல்ல நான் ஜெட்ஸ் தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்போ நீ தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ முதல்ல
அந்த தகவல் கடைசியா தான் உங்களுக்கு வந்து சேரும். எனக்கு நெருக்கமான ஒன்ன நான் ஏமாத்தினதுக்காக என்ன மன்னிச்சிடு. என்னாச்சு? அது வேற ஆள் மெசேஜ் பண்ணிட்டானா? இவங்களுக்கு தான் பேச காட்டுறாங்க, நம்மளுக்கும் ஓட்ட காட்டுறாங்க. டோபியோட ரூபத்துல இத்தனை நாள் நீங்க தான் இருந்தீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையிலேயே நிம்மதியா இருக்கு. இந்த ஆட்டத்தை ஆட போறது நீங்க தானா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முன்னாள் மிசுகாகே, அதாவது மாதரா உச்சிஹா. மாதரா உச்சிகா. கிசாமே, அதையே தான் நானும் சொல்ல வந்தேன். நமக்கு முகத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குலாம் காமிப்பாங்க. தலைவன் ஆயிட்டேன். ஐயோ, மொத்தமா இறந்துட்டான். இப்போ அவனுக்கு பதிலா அவன் தம்பி வந்திருக்கான். இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தாக்காவாகிய நாம லீஃப் வில்லேஜ் மொத்தமா அழிக்கணும். என்னடா அப்படி சொல்லிட்டேன்? ஆமாங்க, அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. அதை எப்படி பண்ண போற? எல்டர்ஸ் நாம கொல்ல போறோம். அவங்கள தவிர மத்த யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. நீ மேல இருக்கிறவங்கள அடிக்கும் போது கீழே இருக்கிறவங்க காப்பாத்துவாங்க. அதுக்கு மேல அது உனக்கு தான் ரொம்ப பெரிய கஷ்டமா மாறும். முக்கியமா டாக்காங்கிற உங்களால எல்லாரையும் சமாளிக்க முடியும்னு எனக்கு தோணவே இல்ல. கொஞ்சம் சொல்றதை கேளுங்க கிசாமி. நீங்க எங்களை ரொம்ப குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் முடிவுக்கு வரலன்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். முடிச்சிடா அங்க அன்னைக்கு சண்டை போட்டு மொத்தமா முடிச்சிருவோமா? உன்னோட வாய மூடு சுகேச்சு. போச்சுடா. ஐயோ, யார் பிடிச்சது? நீ இவங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா? இந்த பால கையை வச்சு தடுத்துட்டாரு. நல்லா கோவப்படுறா. இது ஒண்ணு சண்டை போடுற இடம் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள் கிசாமாவோட ஸ்வாட் தான். அதை எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் சாஸ்கே கூட தோளோட தோள் நின்னேன். ஆமா, அத வச்சு வேண்டாம் சொல்லி. எனக்கு பிரச்சனை இல்ல. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய் சுகேட்சு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உன்னால தனியா அவனை ஜெயிக்க முடியாது. புரிஞ்சு வச்சிருக்கான். எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாஸ்கே. இதுக்கு பதிலா நான் கொஞ்ச நாள்ல உனக்கு சுறா சூப்பு தரேன் சாஸ்கே. போட்டுத்தனமா இருக்கு. ஆமாங்க, இந்த ரெண்டு சண்டை வர போகுது. பாட்கள் கம்மியா இருக்காங்க. அதனால தேவையில்லாத சண்டைகள் இப்ப தேவையில்லை. அதுக்கு முதல்ல மத்தவங்களை குறை சொல்லாம இருக்கணும். நம்ம எல்லாரோட குறிக்கோளுமே ஒண்ணுதான். அதனால இதுல டாக்கா காட்ஸ்கியோட ஒண்ணு சேர்ந்து வேலை பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா அதுல எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஒரு டெய்ல்டு பீஸ்ட் கிடைக்கும். டெய்ல்டு பீஸ்டா? அதுங்களை பத்தி உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். அந்த 9 டெய்ல்ஸ் மாதிரி தானே. அதுங்களோட சக்கராவோட பவர் அதிக அளவுல இருக்கறதால அதுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதுங்க சக்கரா அரக்கர்கள். நைட் வச்சுதானோ? ஃபர்ஸ்ட் ஹோக்காகே அதுங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாரு. ஒவ்வொரு முறை கிரேட் நிஞ்சா வார் வந்தப்பவும் பவர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக மத்த நாடுகளுக்கும் அதை அப்பப்போ கொடுப்பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்குங்கிறது சுட்டி காட்டுதான் அவங்க அப்படி பண்ணாங்க. அதுங்களை நம்ம அல்டிமேட் சக்ரா வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேட்க ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்லல்ல. உங்களுக்கு பெரிய மனசுதான். ஆனா ஒருவேளை அகாட்ஸ்கிக்கு நீங்க துரோகம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் செத்துருவீங்க. இந்த உலகத்துல மொத்தம் 9 டெய்ல்டு பீஸ்ட்ஸ் இருக்கு. இது வரைக்கும் அகாட்ஸ்கில 6 டெய்ல்டு பீஸ்ட்ஸ பிடிச்சாச்சு. இன்னும் 3 மட்டும் தான் வெளியில இருக்கு. 3 நைட் வராது. சண்டாக்கா அகாட்ஸ்கியோட வேலை செஞ்சு மிச்சம் 3த்தையும் கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய உடனடியான தேவை. இன்னும் அந்த 9 டெய்ல்ஸ நீங்க பிடிக்கலல்ல? முதல்ல டாக்கா 8 டெய்ல்ஸ பிடிக்கட்டும். நருட்டோ உட்பட மிச்சம் இருக்கிறவங்கள அகாட்ஸ்கியான நாங்க பாத்துக்கிறோம். எப்படி வச்சிட்டாங்கல்ல? வச்சுட்டாங்க, அதெல்லாம் அன்னைக்கு வச்சுட்டாங்க. அதான் பச்சை நைட் வரதுக்கு வந்துட்டாங்களே. எல்லாம் எப்படி போச்சு? எல்லாம் நல்லதான் போச்சு. அப்படியா? ரொம்ப நல்லது. இட்டாச்சி இறந்ததுனால ஒரு வழியா ஒரு நல்ல முடிவுக்கு வந்தது. இனி நம்ம தேவையில்லாம ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருந்து ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். அதே போல நம்மளுடைய திட்டத்தையும் நிறைவேற்றலாம். எப்படி இவ்வளவு நாள் அவனுக்காண்டிதான் இருந்திருக்காங்க. ஆனா இட்டாச்சி போறதுக்கு முன்னாடி சேஃப்டிக்கு சாஸ்கே கண்ல அம்மா தெரசுவ விதைச்சிட்டு போயிருக்கா.
தீர்ந்துட்டே இருக்கான். இட்டாச்சி அவனை பத்தின உண்மைகள் யாருக்கும் தெரியாதுன்னு தானே நினைச்சிட்டு இருந்தான். அப்புறம் எதுக்காக தேவையில்லாம அவன் இதை பண்ணிட்டு போகணும்? உண்மையான உள்நோக்கம்னு ஒண்ணு இருந்தா கூட சாசுகேவனை என் பக்கம் இழுத்து போயணுங்கிற பயம் அவனுக்குள்ள வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த புள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அகாட்ஸ்கில இவ்வளவு பேரை இழப்போன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒவ்வொருத்தருமே சாகிறதுக்கு முன்னாடி அவங்களால முடிஞ்ச உதவியை நமக்கு பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. தெய்தரா, சசூரி, இடான் ஏகப்பட்டவர் காலி ஆயிட்டாங்க. ஆமா. இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. ஏதோ அவங்களாலதான் நாம நினைச்சது இவ்வளவு தூரம் சரியா போயிட்டு இருக்கு. எல்லாத்த விட முக்கியமா சாஸ்கே நம்ம பக்கம் வந்ததான் நமக்கு சரியான பதில். காசு வந்தது இவங்களுக்கு ஒரு பெரிய கவலை. அதத்தே உண்மையை சொல்லு, அந்த 8 tails எங்க இருக்கு? எங்கடி குறைச்சி இடம் போட்டுக்கிட்டு இருக்க? கண்டிப்பா 8 டைம்ஸ் எப்படி வந்துட்டாங்க. ஆமா ஆமா. என்ன கொன்னாலும் பரவாயில்ல. யோசிக்கிய சேர்ந்த யாருமே உயிருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் மத்தவங்களை காட்டி கொடுக்க நீங்க தான் இந்த மாட்டோம். டாக்கா குரூப்பா? ஆமா இவங்க தான் டாக்கா. கண்டிப்பா ஒரு நாள் போட்டையும். காசு எல்லாமே அங்கங்க பிடிச்சிட்டாங்கல்ல. அந்த கண்ணுல வந்துருச்சுல மங்கக்கிட்டு சரிங்கன்னு. அவனை விட்டுடு. இப்ப அவன் கெஞ்சித் சொல்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். என்சூர்ல வாடிட்டான். அடச்சே, இப்பதான் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். அப்படியே இதாயிட்டானா? ஆமா அவன் கண்ணு பார்த்தாரு. டேல்ஸ் இருக்கிற இடத்த பத்தி எனக்கு சொல்லு. அவர் ஒன்றாக்கேவுல இருக்க ஸ்டார்ம் கிளவுட் ரெவென் சொல்லிட்டேன். அப்படிங்கிற இடத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அவன் பார்க்க எப்படி இருப்பான்? அவர்கிட்ட மொத்தமா 8 டெய்ல்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவரோட இடது கண்ணத்தை பாத்தீங்கன்னா எருமையோட டாட்டூ பதிக்கப்பட்டிருக்கும். மயங்கிட்டேன். அவ்வளவுதான். இல்லை மயங்கி விழுந்துட்டானா? ஆமா இப்படி மொட்டத்தனமான வில்லனா மாறிட்டானுங்க. வில்லேஜ் அழிக்கணும்ட்டானே வாழ்ந்த இடத்தையே. இல்ல சரி, அண்ணன் எதுக்காண்டி இவ்வளவு செஞ்சேன் அப்படிங்கிறது இல்லாம சக்தியெல்லாம் அதிகரிச்சிருக்க போலயே. அவ்வளவு சட்டை ஒருத்தரை கட்டுப்படுத்தி உண்மையா வர வைக்கிறான். அடடா, அதான் சொல்றேன், சக்தி சாஸ்கேவோட கூடி பலம் வச்சிருக்கு. பல மடங்கு பெருகி இருக்கே. பார்த்த உடனே உண்மையை சொல்லிட்டான்ல. ஆமா இந்த இடம் நல்லா இருக்கு. இங்க என்ன கட்டுப்படுத்திக்கிட்டு என்னால அமைதியா இருக்க முடியும்னு தோணுது. அவன் தேடி போயிட்டாங்க போல. ஆமா அது சொல்லிட்டான். அவன் இடம் சொல்லிட்டான்ல. எந்த இடம் சொல்லிட்டான்ல. ஏன் மழை இதாவில் இருக்குங்க. க்ளவுடு சூப்பரா இருக்குல்ல இடம். தண்ணி கீழே ஓடுது அப்படியே. இங்கேதான் இருக்கானோ. இருக்குல்ல இங்கேவா இருக்கு அந்த வீடு. இந்த 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 ஆமா ஓகே. பயங்கரமான இதா இருக்கா. ஓ இவர் தானே. வீடு வீடுலாம் பயங்கரமா இருக்கு. என் கண்ணு ரொம்ப கூசுது. இந்தா வெளிச்சம் பயங்கரமா இருக்கு. அதுக்குள்ள ஆட்டோ பஸ் மாதிரி தானே இருந்துச்சு. ஒரு இதுல அந்த ஏங்க வயசானவருங்க. ஆமா சாப்பாட்டு நேரத்துல எந்திரிச்சிட்டேன். சாப்பிடாம ஒரு நாள் இருக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்துல கூறு ஓட போறாங்க. நீ சாப்பிட்டு என்ன பண்ண போற? நான் போறேன். உடனே சாப்பிட போறாங்க. யாரான்னு பாக்குறானா? இந்த வந்துட்டாங்க இல்ல வந்துட்டாங்களே. நாங்கடா 8 டெய்ல்ஸ் உள்ள வச்சிருக்கிற ஜின்சுருக்கி நீதானே? இல்ல லார்ட் 8 டெய்ல்ஸ், புரியுதா? நீங்கதான் லார்ட் ஜின்சுருக்கி அப்படின்னு மரியாதையா கேட்கணும். உன்னை பிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். நான் உங்களை கூட்டிட்டு போட்டுமா ஐயா அப்படின்னு என்கிட்ட நீங்க பர்மிஷன் கேட்கணும். புரிஞ்சுதா? சுய்கெட்சு நீ ரைட் சைடுக்கு போ. ஜோகோ லெஃப்ட் சைடு போ. எப்படி ஆப்ரேட் பண்றாங்க? அப்புறம் காரின் நீ என் பின்னாடி இரு. என்ன இப்படி பண்ணிட்டாங்களா ஆளை? அவத்தையும் மொத்தமா மடக்கிடுவாங்க இவ்வளோ. அதையும் பார்க்கலாம். பேசிக்கிட்டு இருக்கும் போதே முரட்டுத்தனத்தை காமிக்கிற ஒன்ன மாதிரி முட்டா பீசுகளுக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம். அப்படிங்கப்போ நாம அந்த ஜின்சூரிக்கிய கொல்லக்கூடாது. அதுதான் நமக்கு அகாட்சுகில சொல்லப்பட்டது. ஞாபகம் இருக்கா? கவலைப்படாத, அவனோட சக்கராவை இன்னும் என்னால உணர முடியுது. இல்லாம ஆளை பிடிக்கணும். உள்ள போயிட்டாங்க. நெருங்கிட
இதா அடியில கூட்டிட்டு போயிட்டேன். இல்லை அதே ஆளை கொல்லாமல் உயிரோட பிடிச்சி பவர் எடுக்கணுமா? யார் நீ? ம் என்ன அடக்கிற சக்தி உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டீங்கல்ல? ம் உங்களை எல்லாம் பார்த்தா எப்படி பரிதாபமா இருக்கு. சூப்பர். விடுறேன். போச்சுடா. கத்தியை தூக்கி எறிஞ்சுட்டானே. கொஞ்சம் பின்னாடி வா சுகேட்சு. நீ அடுத்து அவனா? வீட்டுக்குள்ள பார்க்கும்போது உனக்கு தலை இருக்கிறது தெரியுது. மூளை இருக்கான்னு தெரியல. போதும் நிறுத்து. யாரையுமே தாக்க மாட்டேன். அசிங்கப்படுத்துறேன். மாட்டிக்காத. ஒரு நிமிஷம் வருங்க. சுற்றி சுற்றுறானே. அடே அப்பா கத்தியவே நான் கூட ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டேங்க. பவர் பயங்கரமான பவரா அதுக்கு அந்த கத்தியவே வச்சு படுத்துதான் சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு காசியை பார்த்து பார்க்குறியா? போச்சுடா. அடிச்சு ஐயோ ஒரே போல போட்டு தெளிச்சியா? என்னது காசியை பொறுமையா இருக்கானே. இப்படி போட்டு தள்ளிட்டேன். முறை இருக்கும், கண்ணுல திமிரு இருக்கும். 8 tails bridgeன்னு சொல்லப்படுற killer bee நான் தான். பாரு இதுக்கு மேல என்ன நெருங்குறது உங்க விருப்பம். நெருங்குனா நீங்க தெரிச்சிருவீங்க. நாக்க கடிச்சுக்கிட்டேன். இவனை வச்சுட்டு என்ன பண்றது? இவன் சரியான பைத்தியம் கிடையாது, சுத்தமா சரியா ஆகாத பைத்தியம். எப்படி எந்த பக்கத்துல இருந்து வாழை வீசினாலும் அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். உண்மையிலே இவன் யாரு? உங்களால தான் நான் தேவையில்லாம நாக்க கடிச்சுக்கிட்டேன். அவனால முடியல. ஆமா தூக்கிட்டேன் ஆளை. அவ்வளவுதான். என்னங்க இப்படி பொம்மையை தூக்கி போட்ட மாதிரி போட்டுட்டேன். காசிக்கு அப்படியே பொறுமையா நிற்கிறாங்க. நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். அதே தலை வந்து விட்டார். இல்லை முதல்ல என்ன ஏதுன்னு அவனை பூரா ஆராய்ச்சி பண்ணிட்டேன். ஆராய்ச்சி பண்ணி எடுத்த உடனே போய் தாக்கக்கூடாதுல்ல. அது என்ன பவர் இருக்கு என்ன பண்ணிட்டு அதுக்கு தகுந்தபடி அடிக்கிறாங்க. ஐயோ பெருசு பெருசு ஆழம் தெரியாம காலை விடாத. வேண்டாம் கண்ணை டொங்கின்னு மூடி வச்சு திறக்க போறேன். அதோட அவ்வளோதான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் பசங்களா பூசு பசங்களா பேசுறத கேட்க கேட்க எனக்கு செம்ம வெறியாகுது. முதல்ல நீங்க யாரு, எதுக்காக என்ன பிடிக்க வந்தீங்கன்னு சொல்லுங்க. மறுபடியும் நாக்க கறி. அவசியமும் இல்ல. இவன் ராப்புங்கிற பேர்ல கண்டதையும் உளறத கேட்கும் போது செம்ம கடுப்பாகுது. இவன் வாய் அடைக்கணும். அப்பதான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நமக்கு பவர்ஸ் கிடைக்கும். பிடிக்கலனா இங்க இருந்து போயிடு. சில நேரங்கள்ல இவனும் கடுப்பேத்துறான். அப்புறம் அக்காட்ஸ்கே பண்ண ப்ராமிஸ் உண்மையான தெரிஞ்சுக்க விரும்புறேன். சொன்ன மாதிரியே டெய்ல்டு பீஸ்ட கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் நாம தான் அக்காட்ஸ்கே பயன்படுத்த போறோம். அவங்க நம்மள பயன்படுத்த போறது இல்ல. எப்படி எல்லாரும் இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அக்காட்ஸ்கியா நான் மறக்க மாட்டேன். நீ உண்மையாவே சூப்பர் சாஸ்கே. அவங்க உன்னை பயன்படுத்திக்க நீ விட மாட்டேன்னு நான் அப்பவே நினைச்சேன். அக்காசிக்கே வந்து நம்ம இவன் பயன்படுத்த போறானா? எப்ப எவ்வளவு வேலையா ஆத்தாயோ கிராமர் அவங்களுக்கு பக்கா வில்லைங்கவே. ஆமா ஆத்தாடி நம்ம பிளானே. ஜெயிச்சால் நின்று வைக்கிற அப்படியே எங்க பெருசு என்னமோ பண்றாரு. ஏதோ இது மாதிரி கிளப்பிட்டானே. ஊசிய முடிஞ்சா இல்லையா? ஐயோ முடிஞ்சு போச்சு. இந்த 142வது எபிசோடு வந்து இந்த 8வது டெய்ல் பீஸ் வந்து உண்மையிலே வயசானதா இருந்தாலும் செம்ம காமெடியா இருக்கு. வேகமாத்தான் இருக்காரு. ஆனா சாஸ்கே சொன்ன அந்த ஒரு விஷயம், அக்காசுக்கு வந்து இவனை பயன்படுத்த போறது இல்லையா, இவன் தான் அக்காசுக்கியை பயன்படுத்த போறேன் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வில்லனா மாறிட்டு எந்த அளவுக்கு ஒரு பயங்கர கிரிமினலா ஆக போறேன் அப்படிங்கிறத நான் வர்ற எபிசோட்ல பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கேன். கண்டினியூவா பார்க்கலாம்.